அதுக்கப்புறம் சண்டைக்கோடி, அது சார் பண்ண வேண்டியது, அது மிஸ் ஆச்சு. வேட்டை பண்ண வேண்டியது மிஸ் ஆச்சு. விஜய் சாரை அவ்வளோ பிடிக்கும் எனக்கும். அவரோட படம் பண்ணணும்னு என்னை விட என் படத்தை தனியாக பார்க்குற அவங்க ஃபேன்ஸு, அவரை பார்க்குறவங்க, இவங்க 2 பேரும் சேர்ந்த நல்லா கொள்ளன்னு டைம்ல வந்து இப்ப இருக்கக்கூடிய இயக்குநர்கள் முதற்கொண்டு எனக்கு வந்து விஜய் சார் கூட படம் பண்ணணும்னு ஆசை, அஜித் சார் கூட படம் பண்ணணும்னு ஆசை அப்படின்றத இன்னமும் நம்ம கேட்டுட்டு இருக்கோம். அந்த டைம்ல வந்து கில்லி படத்துக்கு முன்னாடி பீக்ல இருக்கக்கூடிய டைம் நீங்க ஆகட்டும், விஜய் சார் இருக்கிற டைம் உங்களுக்கு நீங்க ஏதாவது கதை வச்சிருந்தீங்களா சார்? பண்றதுக்கான சாத்தியக்கூறுகள் ஏதாவது இருந்ததா? இந்த படமே சாருக்கு பண்றதுக்காக ஒரு தடவை ஏவிஎம் மூலமா எஸ் சஞ்சய் சாரை பார்த்து அப்போ வந்து சொன்னோம். அவங்க சார் பண்ணால் நல்லா இருக்குமேனு சரவண சார் தான் எனக்கு அனுப்பி வச்சாங்க ரன் கதையை. அப்போ வந்து அவங்க வந்து அவங்களுக்கு ஒரு பிளான் இருக்கும் இல்லையா, அடுத்தடுத்து இந்த மாதிரிலாம் போகணும், அது கிராப்பில் எப்படி இருக்கும்னு. அப்போது எஸ் சஞ்சய் சார் ஒத்துக்கல. தமிழன்னு ஒரு படம் தம்பி பண்ணுறாங்க, அதனால வந்து கமிட் ஆகிருக்காரு. ஒரு ஒரு பொண்ணு பின்னாடி சுற்றுறது, இந்த மாதிரி டைப் ஆஃப் படம் அப்போ அவங்களுக்கு கரெக்டாக ஆகலை, அதனால அவங்க ஒத்துக்கலை. அதுக்கப்புறம் சண்டைக்கோடி, அது சார் பண்ண வேண்டியது, அது மிஸ் ஆச்சு. வேட்டை பண்ண வேண்டியது மிஸ் ஆச்சு. அவங்க ஆடியன்ஸ் இருக்காங்கல்ல, நான் ஒரு பயங்கர ரஜினி சாருடைய ஃபேன் தான். விஜய் சாரை அவ்வளோ பிடிக்கும் எனக்கும். அவரோட படம் பண்ணணும்னு என்னை விட என் படத்தை தனியாக பார்க்குற அவங்க ஃபேன்ஸு, அவரை பார்க்குறவங்க, இவங்க 2 பேரும் சேர்ந்த நல்லா கொள்ளன்னு விரும்பினவங்க இருக்காங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, ஏன் சார் விஜய் சார் கூட பண்ணுங்க சார்பாங்க. அது கரெக்டாக அமைஞ்சு வரல. அதான் திரும்ப திரும்ப நான் வந்து சாரை வந்து எப்பயுமே மீட் பண்ணும்போதெல்லாம் சொல்லுவேன், இந்த மாதிரி மிஸ் ஆகிட்டே போகுது சார்னு. நான் கிண்டலுக்குலாம் வந்து எலெக்ஷன் வரப்போகிறதுக்கெல்லாம் முன்னாடி ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கெல்லாம் எப்பயாவது லீவ் ஷூட்டிங் ஸ்பாட்டில் போவான்ல, நான் கிண்டலுக்கு சார் ஒரு சினிமாவில் தான் கனெக்ட் ஆக முடியாது சார், ஒரு வார்டு கவுன்சிலர் அண்ணா சும்மா இருங்கண்ணா வாங்க. இது இன்னைக்கு வந்து இந்த காலகட்டத்தில் இல்லையா, சினிமாவில் நான் கனெக்ட் ஆகாட்டினாலும் நிச்சயமாக அவருடைய அரசியல் நிலைப்பாடு, அவர் இன்னைக்கு அவர் பண்ணுற முன்னெடுத்து போகிற எல்லா விஷயங்களுக்கும் நான் வந்து முழுக்க வந்து நான் கட்சியில் சேரல, ஆனால் கட்சியில் தான் இருக்கேன். அவர் கூட தானே இருக்கோம், நம்ம ஆட்சி தானே. அது இல்லை, வெறும் கட்சியில் சேர்றது மட்டும் இல்லைங்க, அது அவங்கள சந்திக்கலாம், சந்திக்காமல் இருக்கலாம், அவங்களோட வந்து நம்ம பேசலாம், பேசாமல் போகலாம். ஆனால் ஒரு சிலரோட மட்டுமே அவங்க நம்மளை வாட்ச் பண்ணிட்டே இருப்பாங்க, நம்மளும் அவங்கள வாட்ச் பண்ணிட்டே இருப்போம். எங்கேயோ ஒரு இடத்துல எப்பயோ மீட் பண்ணுவோம், ஆனால் டெய்லி மீட் பண்ணுற மூடு இருக்கும். அவரை சினிமா பற்றி நம்ம அவர் சினிமா டெய்லி பேசிட்டுலாம் இருக்க மாட்டோம், ஆனால் எப்பயாவது பார்ப்போம் இல்லையா, நம்மளுக்கு பிடிச்சவங்கள அது ஏதோ ஒரு வகையில் நம்மளை பற்றியான ஒரு விஷயம், அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவான மூடு இருக்கும், நம்மளுக்கும் அவங்கள பற்றியான ஒரு பாசிட்டிவான மூடு இருக்கும். நீங்கள் நம்ப மாட்டீங்க, எலெக்ஷனுக்கு முதல் நாள் ரிசல்ட் பார்க்குற அன்னைக்கு 8 மணிக்கு நாங்கள் இங்கே அசம்பிள் ஆகிட்டோம். நம்ம ஆஃபீஸில் ஒரு கிரிக்கெட் பார்க்குற மாதிரி, ஃபைனல் மேட்ச் பார்க்குற மாதிரி உட்காந்து பார்த்தோம். நான், சங்கர் சார், பேரர் சார், சரண் சார், ஒரு முக்கியமான டைரக்டர்ஸு, என்னோடய அசிஸ்டன்ஸு, எல்லாருமே உட்காந்து பார்க்குறோம். நான் பன்னீர்செல்வம்னு சொல்லிட்டு ரேணிகுண்டா டைரக்டர், என்னோடய அசிஸ்டண்ட்டு, மாபெரும் நம்பிக்கை, யார் சொன்னாலும் கேட்க மாட்டார். அவர் தாங்க வர்றாரு, இத்தனை சீட்டுங்க அதெல்லாம் சொல்லிட்டு இருப்பார். அவர் இப்படி சொல்கிறாருன்னொன்னே அது ஒரு காமெடி. மற்றவங்களுக்கெல்லாம் உள்ளே வந்தோடனே என்ன சொல்லுவாங்க, கேட்க சொல்லுவாங்க, கேளுங்க பண்ணியிருக்கேன் கேட்க சொல்லுவாங்க. அவர் 100% சொல்லுவார். அவர் மட்டும் இல்லை, எனக்கும் அந்த நம்பிக்கை இருக்கும். ஆனால் ஒரு சில நண்பர்கள் சொல்லுவாங்க, அவர் தொகுதியில் அவரே தோத்துருவாருங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. இல்லை, சான்ஸே கிடையாதுங்க. 2 வருஷம் கட்சி ஆரம்பிச்சு எப்படிங்க வருவார்? இந்த ஓட்டு இது இருக்குது, இதனால ஜாதி ஓட்டு, இது பிக்சர் ஓட்டு, இவ்வளோ செஞ்சுருக்காங்க, இது மட்டும்தான் வரும், இந்த கணக்கெல்லாம் போடுவாங்க. ஒரு எல்லா கணக்கையும் பொய்யாக்கி ஒரு பணத்தை கொடுத்து ஜெயிக்க முடியுமா? முடியல. ஜாதி மூலமாக முடியுமா? முடியலை. மதத்து மூலமாக முடியுமா? முடியலை. ஒரு 2 வருஷம் கட்சி ஆரம்பித்து இந்தியா அளவில், உலக அளவில் இப்படி ஒரு மேஜிக்கா, எந்த கணக்கும் பொய்யாயிடுச்சு. இது வந்து சாதாரண விஷயம் இல்லை. அதான் என்கிட்ட பிரபுதேவா சார் சொன்னார், சார் நம்ம கூட ஒரு எம்ஜிஆர் இருந்திருக்காரு சார், உங்களுக்கு தெரியாமல் போச்சு இல்லை சார் என்னாரு. அது நிச்சயம். அவருடைய கான்ஃபிடன்ட் லெவலு நல்லா இருக்கும். கான்ஃபிடண்டாக இருங்க. என்ன ஒரு கான்ஃபிடென்ட்! அவர் எவ்வளோ நம்பியிருக்காரு. சாதாரண விஷயம் இல்லைங்க. சாதாரண குடும்பத்து பசங்க வந்து
பணம் கொடுக்காம இத்தனை தொகுதிகளில் சாதாரண குடும்பத்து பசங்களாம் ஜெயிச்சு வர்றதுங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். அது இன்னைக்கு நான் கேள்விப்படுறேன், கரப்ஷனுங்கிற ஒரு விஷயமே தமிழ்நாட்டிலேருந்து சுத்தமாக போகிற மூடு இப்போ இருக்கு. அதுக்கான எல்லா பக்கமும் அதுக்கான சத்தம் கேட்குது. அவ்வளோ நியாயமாக போயிட்டுருக்கு. அதனால கட்சியில் சேர்றதில்லை. நான் அவரோட தான் பயணிக்கிற மாதிரி, அவரோட இருக்கிற மாதிரியான மூடு தான் எப்பயுமே. அவரை நடிகராகவும் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் வைஸாகவும் அவ்வளோ பிடிக்கும். இப்போ இந்த அரசியலுக்கு அவர் எனக்கு ஒரு முத நாள் நைட்டு இது இன்னைக்கு சொன்னா என்னமோ வந்துட்டாங்கடா எல்லாம் முதலே எல்லாம் சொல்லிட்டாராம், தெரிஞ்சிச்சான். நம்ம தோழர்கள் காத்துட்டு இருப்பாங்க கண்டிப்பா இதுக்காக சொல்றதுக்காக. வந்துடுவீங்களே ஜெயிச்சோடனே சொல்றதுக்குன்னு நினைப்பாங்க. அது அவருக்கு தெரியும். எலெக்ஷனுக்கு முன்னாடி அவரை நான் மீட் பண்ணும்போது அவர்கிட்ட என்ன பேசியிருக்கேன், அவருக்கும் எனக்குமான கனெக்ட் என்னங்கிறது எனக்கும் அவருக்கும் மட்டும் தெரியும். அதனால இதை வெளியில சொல்லி நிரூபிக்கணும் அவசியம் கிடையாது. என்னுடைய சக நண்பர்களுக்கு தெரியும், என்னோட அசிஸ்டன்ஸுக்கு தெரியும் நான் என்ன பேசிட்டு இருந்தேன்னு. நல்லது நடந்திருக்கு, நல்லா இருக்கும். நீங்க போயிட்டு விஜய் சார் மாலை போட்டுட்டு வெளியே கார்ல இருக்காரு. உங்களை பார்த்தோம் டக்குன்னு காரை விட்டு கீழே இறங்கிட்டு பர்சனலா பேசுற மாதிரி தனிப்பட்ட உங்க மேல இருக்கிற கார் என்ன கார்? அதான் இல்ல, அதுக்கு முன்னாடி சாரை கோவால மீட் பண்ணும்போது நான் சார் உங்கள்கிட்ட மீட் பண்ணும் சார்னு இந்த அரசியல் ஒரு மாநாடுலாம் நடத்தினா இல்லையா, அதுக்கப்புறம் தான் கோவாவில் கீர்த்தி ஸ்ரீனிவாஸ் மேடம் மீட்டிங் இதில் பார்க்குறேன், கல்யாணத்தில். கீர்த்தி மேரேஜில் பார்க்கும்போது சாப்பிட்டு முடிச்சுட்டு வரும்போது ஈவினிங் மீட் பண்ணலாண்ணா அப்படின்னார். ஒரு 4 மணிக்கு சார் நானும் சுமார் 10 நிமிஷம் மீட் பண்ணணும்னு நினச்சி தான் நான் போனேன். 2 பேருடைய மீட்டிங் 1 ஹவர் போச்சு. அவர் சிஎம் ஆகிட்டா அவர் எப்படி இருக்கணும் அப்படின்னு எனக்கு என்னெல்லாம் தோணுச்சோ அவர்கிட்ட நான் பேசியிருக்கேன், சொல்லியிருக்கேன். அது எப்பயாவது தான் மீட் பண்ணுவோம். ஆனால் இந்த கனெக்ட் இருக்குன்னு சொன்னல கூட இந்த மற்ற டைரக்டர்ஸ் எல்லாமே கூட என்னன்னா, சார் நீங்கள் படம் பண்ணல இல்லை சார் அவரோட, என்ன சார் இவ்வளோ பயங்கரமாக இப்படி 2 பேரும் இப்படி கனெக்டில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது அவருக்கு பிடிச்சது நம்மளுக்கு பிடிக்கலாம். வீட்டுக்கு போனால் சாங்கெல்லாம் போடுவார்ல, பார்த்தா என்னுடைய படத்தை சாங்காக போடுவார். அப்புறம் எனக்கு எந்த பாட்டெல்லாம் பிடிக்குமோ, சிரஞ்சீவி சார் சாங்ல இருந்து ஆரம்பிச்சு அங்கே தெலுங்குல என்னென்ன பாட்டெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் அவர் போடுவார். என்ன இப்படி ஒத்து போகுதுன்னு இருக்கும். படம் தான் பண்ணலையே ஒழிய இந்த ஒத்த அலைவரிசையில இருக்கும் பல விஷயங்கள். அது நம்ம பார்க்கலாம். அப்புறம் நம்ம எல்லாருமே அவங்க எல்லாம் வாட்ச் பண்றது இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கோம். எல்லாரை பத்தி எல்லாமே தெரியுது. நாங்க ஒரு டீமா, நானு, மணி சார், சங்கர் சாரு எல்லாமே இருக்கோம். அதுல கௌதம் இருக்காரு, எல்லாமே இருக்கோங்கிறது வெற்றிமாறன் இருக்காங்கிறது அவருக்கு தெரிஞ்சிருக்கு. நீங்களாம் ஒன்னா உட்காந்து பேசுவீங்களாமே, என்ன சார் பேசுவீங்க, எப்படி இருக்கும், ஐயோ நல்லா இருக்கு சார், இவ்வளவு பேர் இருந்தீங்கன்னா அங்க எப்படி இருக்கும் அப்படின்னு அவரை பத்தி எல்லாம் கேட்பாரு. அதனால என்னன்னா அவரு பர்சனலா 100% அவரை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, சார் காசு வச்சுட்டு எதுவுமே பண்ண முடியாதுங்கிறது இப்ப நிரூபணம் ஆயிடுச்சு. அப்புறம் எது காசு? அவர் பார்க்காத காசா? அவருக்கு 200 கோடி சம்பளம் வாங்கின ஒரு ஆளு அதை தூக்கி போட்டு வர்றாங்க. அப்படின்னா அவங்க எப்படி இருப்பாங்க, எப்படி எடுத்துட்டு போகணும்னு ஆசைப்படுவாங்க. அதனால ரொம்ப அற்புதமா இருக்கும். நம்ம ஒரு மிக முக்கியமான ஒரு காலகட்டத்தில் இருக்கோம். அது சந்தோஷமா இருக்கு.